வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட விளையாடக்கூடிய வைபவ் சூரியன்சி மேலே இன்றைக்கி ஒரு புகார் வந்திருக்கு. அது என்னென்னா, இன்னும் சட்டப்பூர்வமான லீகலான எஃப்ஐஆர் போடப்படல. என்னென்னா, அவரை ஒரு சைல்டு லேபராக ஒரு பப்ளிக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பற்றி நம்ம சேனல் டீட்டெயிலாக பார்ப்போம். வைபவ் சூரியன்சி குறித்து சைல்டு லேபர் எஃப்ஐஆர் விஷயம் என்னென்னு, இது உண்மையான எஃப்ஐஆர் பதிவாகலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஆக்டிவிஸ்ட் கூறிய குற்றச்சாட்டு ப்ளஸ் எஃப்ஐஆர் போடுவேன் என மிரட்டல் தான். என்ன நடந்ததுன்றதை பற்றி பார்ப்போம். ஐபிஎல் 2024 ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக 15 வயது வீரர் விளையாடுகிறார். இதை எதிர்த்து கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு ஆக்டிவிஸ்ட், இது குழந்தை தொழிலாளர், சைல்டு லேபர், இந்த வயதில் அவன் படிக்கணும், ஐபிஎல் விளையாடக்கூடாது, ஆர்ஆர் மீது எஃப்ஐஆர் போடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார். அதாவது எஃப்ஐஆர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகவில்லை. இது ஒரு ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இன்னும் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்கப்படல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு பப்ளிக் ஆக்டிவிஸ்ட் ஒரு பையனுடைய இந்த வேகத்தை பார்த்து எஃப்ஐஆர் போட்டுருன்னு சொல்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியவே மிரட்டியிருக்காரு. இது சாத்தியப்படுமா படாதான்றதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சட்டப்படி இது சைல்டு லேபர் ஆகுமா? இந்திய சட்டம் 14 வயதுக்கு கீழ் வேலை செய்யக்கூடாது. 14 வயதிலிருந்து 18 வயது வரை அடோலசன்ட். சில வேலைகள் அமைதி, நான் ஹசாடஸ், ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட், சினிமா பொதுவாக ஹசாடஸ் ஒர்க் இல்லை. அதனால் ஐபிஎல் விளையாடுவது சட்டப்படி தவறாக இருக்க வாய்ப்பு குறைவு. இந்த கான்ட்ரவர்சி ஏன் வந்தது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அவர் வயது மிகவும் குறைவு, 15 வயசு ஆகுது அவருக்கு. பெரிய லீக் ஐபிஎல்ன்றது பார்த்திங்கன்னா பல நாடுகள் பார்த்துட்டு இருக்க ஒரு லீக்குங்க. அதிக பணம் வரக்கூடியது, ஒரு அழுத்தம் இருக்கக்கூடியதால் இது ஒரு மிகப்பெரிய லீக். அதனால் இது ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிருக்கு. இப்போ படிப்பை விட விளையாட்டு என்ற கருத்து வந்திருக்கு. ஏன்னா படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி அவர் வாதிடுறாரு. அந்த பையனுக்கு எது முக்கியன்றது அந்த பையன் தானே பார்க்கணும். அவன் நான் விளையாடுறேன்னு சொன்னால் இந்த கேஸ் சுக்குநூறாக உடஞ்சிரும். ஏன்னா இது ஒரு விளையாட்டு. படிப்பை நீங்கள் வேறு எதுலையாச்சும் வச்சு பார்க்கலாமே தவிர இதில் வச்சு பார்க்க முடியாது. படிக்கிறவங்களுக்கு விளையாட்டு மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தை தான் தூண்டுமே தவிர விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சமம் இந்த ஆக்டிவிஸ்ட் பண்ணியிருக்கிறது. இவர் சோசியல் மீடியாவில் ஒரு நல்ல கருத்து சொல்கிறதுக்கு வராரா, இல்லை அந்த பையனோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வராரான்றதை என்னோடய கேள்வி. நியாயங்களா இல்லைங்களா? அந்த பையன் அவனுக்கு கிரிக்கெட் வருதுன்னா ஒரு நம்மளுடைய டேலண்ட் எதில் இருக்குன்றதை நாம் தாங்க கண்டுபிடிக்கணும். இந்த சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் மாதிரியான ஆளுங்களாம் பார்த்திங்கன்னா அதை ஒரு த்ரெட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பையனோட விளையாட்டு மேலே அவங்களுக்கு ஒரு இது க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன காரணமாக இருக்குன்னா, மக்களுடைய ரியாக்ஷன். சோசியல் மீடியாவில் பல ட்ரோல் செய்தார்கள். காரணம், சச்சின் டெண்டுல்கர் கூட 16 வயதில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடியவர். அதனால் இது சைல்டு லேபர் இல்லை என்ற கருத்து அதிகம். அந்த பையனுக்கு கிரிக்கெட் பிடிக்குது, அவன் விளையாடுறான். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் என்னுடைய கேள்வி. எதுக்கோசரம் அந்த பையனோட முயற்சியில் இப்போ முட்டுக்கட்ட போகிறதுக்கு பார்க்குறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்தது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபைனலாக சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். எஃப்ஐஆர் அஃபீஷியலாக பதிவாகவில்லை. ஒரு ஆக்டிவிஸ்ட் மட்டும் எஃப்ஐஆர் போடுவேன் என்று சொன்னார். இதுக்கு சாத்தியம் கிடையாதுங்க. ஏன்னா ஸ்கூலில் நம்ம படிக்கிறது, எஜுகேஷன் எதுக்குன்னா நம்மளுடைய திறமை எதில் அங்கீகரிக்கப்படுதுன்றது கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் தானே தவிர இந்த மாதிரியான மிரட்டல் பண்ணுற முட்டாளுங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். அதுக்கோசம் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போகிறேன். இது கண்டிப்பாக சைல்டு லேபர் கிடையாது. சட்டப்படி ஸ்போர்ட்ஸ் சைல்டு லேபர் அல்ல, அதிகபட்ச டிபேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான டேக்அவே இதில் என்ன எடுத்துக்கலாம்னா, இது ஒரு லீகல் கேஸ் இல்லை, சோசியல் மீடியா கான்ட்ரவர்சி மட்டும்தான். பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, அதையெல்லாம் நாம் இது பண்ணியிருக்க முடியாது. ஒரு பையனுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்கு பார்க்குறீங்களா? அப்படி தான் நான் கேட்பேன். அடுத்ததான் பார்த்திங்கன்னா, வைபவ் சூரியன்சி தற்போது ஐபிஎல்லில் சாதாரணமாக விளையாடி வருகிறார். நீங்கள் வேணும்னா அவருடைய ரெக்கார்ட்ஸ், ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ், ஏஜ் கான்ட்ரவர்சி, ஃபுல் டீட்டெயில்ஸும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணித்தரேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைபவ் சூரியவம்சி விளையாடுறது தப்புன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை தெரியுங்க. அதுக்கான காரணத்தையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.